உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம் மற்றும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு நிர்வாக திறன் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கரெக்டான டைம் முடிக்கணும், அதேமாதிரி நம்ம பொறுப்பாக அந்த வேலையை செய்யணும். எங்கே இருந்தாலும் உயர் புகழ் உயர் அந்தஸ்தோட கௌரவமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார். இது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு, அஷ்டம சனி நடக்க போகுது, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 மாதமாக பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தோம். அஷ்டம சனியை பற்றி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறாங்க, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. எப்போவுமே வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். இதில் என்ன பயப்படுறதுக்கோ இல்லை நம்ம எதாவது பிரச்சனைலாம் மாட்டிப்போமோ அப்படின்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாவே பிரச்சனைகள் நிறைய வராது. இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. உண்மையிலேயே பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை தான். அது யாருக்கு அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இருக்கிற பிஸ்னஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ தேவையில்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு லோன் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரா மாதிரி வரும். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார், நீங்கள் ஒரு 10 லட்சம் போடுங்க, நான் ஒரு 10 லட்சம் போடுறேன், பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணால் என்ன, இங்கே இடத்துல ஆஃபீஸ் போட்டால் என்ன, இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணால் என்ன, இல்லை நீங்கள் பொருள் விற்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்டர் கொடுத்து நீங்கள் 3 மாதத்தில் நான் உங்களுக்கு பேமெண்ட் தரேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக சப்ளை பண்ணுங்களான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பிஸ்னஸ் மேனுக்காக என்ன தோணும்? நிறைய வாய்ப்பு வருது, இந்த நேரம் நம்ம பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்ற எண்ணங்கள் வரும். தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் ரொம்ப காஷியஸாக கரெக்டாக பார்த்து இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது. எந்த காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கு பணம் வந்துடும், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிக வட்டிக்கு வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு நாளைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு லாபம் வந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த வரவு உங்களுக்கு நடக்காது. உடனே பணம் வரும்னு நினச்சி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க, அதில் பிரச்சனைகள் தான் வரும். முக்கியமாக கடன் வாங்கி மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே அஷ்டம சனியில் நடக்கும். இன்னொருத்தரை நம்பி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அஷ்டம சனியில் நடக்கும். மற்றவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. சாதாரண ரோட்டில் போகிறவங்களுக்கு நீங்கள் இந்த ரோட்டில் போனீங்கன்னு சொன்னீங்கன்னாவே அந்த ரோடு போகும்போது அவங்களுக்கு ரோடு பிளாக் ஆகிருக்கும், உங்களை திருப்பிட்டு வந்து திட்டிட்டு போவான். இந்த ரோட்டில் போக சொன்னீங்க, அங்கே பாருங்கள் ரோடு பிளாக் ஆகிருக்கு, நீங்கள் இந்த ரோட்டில் போக சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்கும் அஷ்டம சனியில். அப்போ அமைதியாக இருக்கிற வாழ்க்கையை வாழ்றது சிறப்பு. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டுட்டு வேலை தேடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சனி பகவானுடைய காலம் 2.5 ஆண்டுகள். இந்த 2.5 ஆண்டுகளில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீங்கள் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. யாரும் புது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு கவனம் இருக்கணும். என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல பதவியில் இருப்பீங்க, அதை விட நல்ல பதவி தரோம், அதிக சம்பளம் தரணும், உங்களை ஆசையை காமிப்பாங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் இயற்கை ஆசைன்ற போது என்னென்னா அளவுகோலே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மேனேஜர் லெவல் இருக்கீங்க, அங்கே ஒரு ஜென்ரல் மேனேஜர் வேலை கிடைக்குன்னா எல்லாருக்கும் இயற்கை தானே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனிக்கு பாருங்கள். அதேமாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது சூழ்நிலை, நம்ம போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க. இல்லைன்னா தேவையில்லாமல்
இங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே பிரச்சனையில் மாட்டி வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு போகாதீங்க. அந்த இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா வாய்ப்பு வருது அப்படின்னா உடனே அதை கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கட்டும். பட்ஜெட்டு உங்களுடைய சம்பளை விட, உங்களுடைய வரவை விட கம்மியாக வச்சு நீங்கள் லோன் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேரத்தில் ஒரு தப்பான ஒரு இடம், தப்பான வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லீகல்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி செக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷியஸாக இருக்கணும். என்ன சார் நீங்களும் பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்துறதுல உங்களை கவனமாக இருக்க சொல்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக யாரையும் நம்பாதீங்க. புதுசாக வரவங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி, பெரிய உங்களுக்கு லாபம் வரா மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. உடனே நடக்காது. அடுத்த 2.5 வருஷம் கழித்து நடக்கும். அப்போ அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு டைம் தாக்கு பிடிக்க முடியும்னா செய்யுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. உடனே அடுத்த வருஷம் வந்துடும் இதை செஞ்சால் அப்போலாம் அது பண்ணாதீங்க, நம்பாதீங்க, நடக்காது. அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். தேடி வந்தால் பண்ணுங்க. தேவையில்லாமல் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பணத்தை கொடுத்து செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. நிறைய இந்த காலகட்டத்தில் மாட்டி பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களும் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அது ஒரு ஏமாற்ற மாதிரி வரும். ஒரு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ராட் மாதிரி வரும். பிரச்சனையில் மாட்டுவீங்க. ஜாக்கிரதையாக வந்த வாய்ப்பு உங்கள் ஆஃபீஸ்லேயே வருது, இல்லை நீங்கள் தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா வருதுன்னா கண்டிப்பாக போங்க. அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணம் வருது, வெளியூர் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு வருது, வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ண வருது, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும்னு சூழ்நிலைகள்லாம் வருதுன்னா அதெல்லாம் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்கும். இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் போது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும். சில பேர் வேண்டான்னு விட்டுடுவாங்க. ஏன் அஷ்டம சனியில் போய் நம்ம பண்ணுவானேன்னா அது மாதிரி யோசிக்காதீங்க. வெளிநாடு வாய்ப்பு வந்தால் எடுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே உங்களுக்கு நிறைய கடுமையான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு மட்டுமே ஏதோ பிரச்சனை அப்படியே சுற்றி வரா மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவில் போய் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதை விட கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை இழப்பெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு இந்த மாதிரி பேக்கப் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி அப்படின்னா பேக்கப் வச்சுப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி இருக்கணும். ஆனால் நேரம் நம்மளுடைய கண்ணை மறைச்சிரும். அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தே தீரும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வந்தே தீரும். அதே மாதிரி சுகர், பிபி இதெல்லாம் வரதான் செய்யும். அது இயற்கை. ஆனால் இந்த அஷ்டம சனியில் அதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கோ அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் முக்கியமாக இன்சூரன்ஸ் போடலையோ அவங்களாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது சின்ன ஹாஸ்பிட்டலைசேஷனாலும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் நிறைய சிம்மராசி என்பது உடல் நலத்தில், வயதானவர் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி குழந்தைகளால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனைவியால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவரால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த உறவுகளெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகாத பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான உறவுகள்லாம் இப்போ நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. கெட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நம்மளை இன்னும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழலாம் நடக்கும். அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக உங்களை பாதுகாக்கும். இப்போ இந்த அஷ்டம சனியில் நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமையில் கால பைரவருக்கு ஒரு 9 எள்ளு தீபம் ரெகுலராக போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் வேலை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் கூட சரி, பெண்களாக இருக்கீங்க சும்மா இருக்கீங்க, ஒரு ஆண்கள் வயதானவர்களாக இருக்காங்க சும்மா இருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வகையில் ஒரு மனசு கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கால பைரவரை சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு 9 தீபம் எள்ளு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக காலத்தையே காப்பாற்றக்கூடியவர் கால பைரவர்.
அதனால் அந்த காலம் சரியில்லாத போது உங்களையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாற்போல் தசாபுத்தி தந்தாற்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் எங்கே மாட்டுவாங்கன்னா செவ்வாய் திசை, அதே போல் ராகு திசை. இந்த செவ்வாய் திசை ராகு திசை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இந்த அஷ்டம சனியில் இருக்கீங்க, இந்த திசை நடக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதை மட்டும் ஜாக்கிரதையாக கிடக்கிற ஒரு வழியை பாருங்கள். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு எதை செஞ்சாலும் செஞ்சுக்கிறது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். கையில் எழுதுனா மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது. வெறும் 500 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.